மவன் செத்தா பரவாயில்ல, மருமக தாலி இருக்கட்டும்னு சொல்லி கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது. அந்த நிலைமைக்கு தான் இப்போ வந்து என்னை போன்ற ஆதரவாளர்கள்லாம் வந்திருக்காங்க. அதனால் என்ன நடக்க போகுதுங்கிறத ரொம்ப ரசித்து ருசித்து அனுபவித்து பார்க்கணுன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை விழும். வணக்கம். திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு பழைய எக்ஸாம்பிள் தான், கொஞ்சம் ஓல்டானது இருந்தாலும் இப்போ இருக்க தலைமுறைக்கு தெரியாது. அந்த அடிப்படையில் இருந்தாலும் சொல்கிறேன். மிஸ்ஸியம்மா படத்தில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். ரொம்ப ஃபேமஸான படங்கிறதுனால டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. சாவித்திரி வந்து சின்ன வயசில் காணாமல் போயிருப்பாங்க. அவங்களோட ஐடென்டிட்டி வந்து காலில் ஒரு மச்சம் இருக்கும். அதை கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு தங்கவேல் வந்து டிடெக்டிவ் மாதிரி அது பின்னாடி தெரிஞ்சிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கிளைமேக்ஸில் வந்து நம்பியாரை சாவித்திரி வந்து செருப்பை கழட்டி அடிக்க போவாங்க. அப்போ வந்து ரெங்காரை வந்து அம்மம்மா அது மாதிரிலாம் செஞ்சிடாதம்மா, அடிக்காதம்மா அப்படிம்பாரு. ஆனால் செருப்பை கழட்டிட்டா மச்சம் தெரிஞ்சிடுங்கிறதுனால தங்கவேல் ரொம்ப ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி இருக்கும்போது, மாமா தடுக்காதீங்க மாமா, அடிக்கடும் மாமா அப்படின்னு சொல்லுவார். அப்போது தடுக்கிறதெல்லாம் மீறி ஒரு இடத்துல வந்து சாவித்திரி வந்து செருப்பை கழட்டிடுவாங்க. அங்கே மச்சம் தெரிஞ்சு போயிடும். அவங்க தான் அந்த காணாமல் போன பொண்ணுங்கிற இடத்த கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க. அதனால் இப்போ வந்து திமுக ஆதரவாளர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், இடதுசாரிகள் இவங்கெல்லாம் வந்து தாவேக்கு ஆட்சி அமைக்குதுங்கிற ஒரு ரொம்ப வருத்தத்தில் தாவேக்காவுக்கு வந்து இந்த மாதிரி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டுங்க, விசிக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருந்த கவலையிலலாம் இருக்காங்க. நான் அந்த மாதிரி கவலையெல்லாம் படலை. நான் ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருக்கிறேன். என்னன்னாக்கா, அதாவது விஜய்னா அவர் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. அவர் வந்து எதை வேணாலும் சமாளிச்சிருவாரு. அதை அப்படியே அப்படி மாதிரி இப்படி மாதிரி வீட்டில் ஒருத்தன் சொன்னால் அவர் கும்பிட்டா ஒரு தற்கொலை வந்து எம்ஜிஆர் மாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிப்பார். உண்மையிலே படுத்துக்கிட்டேவும் ஜெயிச்சிட்டாரு. எல்லாம் சரி. ஆனால் இப்போ காக்கி பேண்ட்டு, கருப்பு பேண்ட்டை ப்ளூ ஜீன்ஸ் ஆகிடுச்சு. BMW லெக்ஸஸ் வண்டியாக மாறி டெய்லி அண்ணன் குங்குமம் வச்சு ஒரு நாள், குங்குமம் வைக்காமல் ஒரு நாள், பொக்கேவோட ஒரு நாள், பொக்கே இல்லாத ஒரு நாள், இப்போ வந்து ஆளுநர் வீட்டு வாசலில் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு அண்ணன். 3 நாள் வந்துட்டார். ஆளுநரை போய் பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. படுக்கையா உட்காந்து இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. அதனால் ஜனங்க யாரும் பதட்டப்பட வேணாம். திமுக ஆதரவர்களோ, திமுகவோ, திராவிட கட்சிகளோ, சீமானோ யாரும் பதட்டப்பட வேணாம். செருப்பை கழட்டினா தான் ஐடென்டிட்டி தெரியுங்கிற மாதிரி ஆட்சிக்கு வரணும், ஆட்சி நடத்தணும். 6 மாதமோ, 1 வருஷமோ, 2 வருஷமோ, 5 வருஷமோ ஆட்சி நடக்கட்டும். ஆட்சி நடத்தினாதான் விஜய்னா அவன் அப்படி அவன் இப்படின்னு மாஸ் காட்டுற எல்லா கழுதை மோரிஞ்சலையும் காரி துப்புவாங்க. அப்பதான் வந்து விஜய்னா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எம்ஜிஆர் இதை மாதிரி தான் பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்ததுக்கு எம்ஜிஆர் சாராய கடை திறந்தாரு, இது கிரீமி லேயர் கொண்டு வந்தார். இது மாதிரி ஜனங்களுக்கு ஆவாத எல்லாத்தையும் இடஒதுக்கீடை பற்றி கவலைப்படாமல் இருந்தார். எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார். எம்ஜிஆர் காலம் போகிற என்ன பண்ணுவார், எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை கலைச்சிட்டாங்க, இந்த மாதிரி சாக்கு சொல்லி தான் ஜெயிச்சார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் எம்ஜிஆர் மரணாடி வாங்கியிருக்காரு. அதெல்லாம் விட்டுத்தல்லுங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ விஜய் வந்து ஆளட்டும். 4.5 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் உள்ள மாநிலத்துக்கு 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. அந்த நலத்திட்டங்கள்லாம் செய்யட்டும். கேஸ் 6 சிலிண்டர் கொடுக்கட்டும், 2500 பணம் கொடுக்கட்டும், தாலிக்கு தங்கமும் பட்டுப்புடவையும் கொடுக்கட்டும், சிறுவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் கொடுக்கட்டும், வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 கொடுக்கட்டும், எதை வேலை 25 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கொடுக்கட்டும், எல்லாத்தையும் அண்ணன் செய்யட்டும். ஓட்டு போட்டு அவ்வளோ பேரும் பேசுனீங்கல்ல, அவ்வளோ பேரும் அதெல்லாம் பாருங்க. அண்ணன் என்ன செய்வார். முதல்ல ஒரே ஒரு விஷயம்தான், இந்த 6 சிலிண்டரை கொடுக்குறேன்னு உங்க அண்ணன் சொல்லட்டும். அது நடக்கட்டும், அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் தெரியும் ஆப்பு எல்லாமே. மேலே உச்சி குடுமி இருக்கான் பிஜேபி. அவன் வந்து உன்னை நூலில் வச்சு ஆட்டிக்கிட்டே இருப்பான். நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டை எப்படி நடத்துகிறாங்கிறத பார்க்கறதுக்கு நூலில் வச்சு கவர்னரை வச்சு ஆட்டிக்கிட்டே இருப்பான். இடையில வந்து இடதுசாரிகள் வந்து நீ இடதுசாரிகளை வச்சுக்கிட்டு எப்படி கார்பரேட் அரசியல் பண்ணிட்டு இருந்த, நீ எப்படி இடதுசாரிகளை வச்சுக்கிட்டு வர்க்க போராட்டம் தான் இடதுசாரிகளோட மெயினான விஷயம். அவங்கள வச்சுக்கிட்டு நீ எப்படி கார்பரேட் அரசியல் பண்ணுவ, விசிகா வச்சுக்கிட்டு ஆணவ படுகொலையை ஆதரிச்சு எப்படி பேசுவ,
இவரை எப்படி கண்டிக்காம இருப்ப? இப்ப நீ எப்படி வேங்கை வயலுக்கு போவ? நீ எப்படி இவரை படுகொலையை பார்ப்ப? இதெல்லாம் செய்வ. விசிக வச்சுட்டு நீ இதெல்லாம் செய்வ. எல்லா குடுமையும் இப்ப அதாவது பீஷ்மர மரணப்படுக்கையில அம்புல படுக்க வச்சிருப்பாரு அர்ஜுனர். அது மாதிரி இப்ப நீ அம்புல படுத்திருக்க. உன் அம்பு என்னைக்கு வேணாலும் உள்ள இறங்கிடும். அது விசிக இறக்கலாம், கம்யூனிஸ்ட் இறக்கலாம், காங்கிரஸ் இறக்கலாம், பிஜேபி இறக்கலாம், யாரு வேணாலும் இறக்கலாம். இந்த தாசில்தாரு, விஓஓ, ஆர்டிஓ, கலெக்டர்லாம் வந்து 24 ஹவர்ஸ் ஜாப். அது மாதிரி எம்எல்ஏ, கலெக்டர், முதலமைச்சர்லாம் 24 ஹவர்ஸ் ஜாப். 24 மணி நேரம் ஒரு பிரச்சனைனா டான் வந்து நிக்கணும். நீ வந்து எல்லாம் வீட்டுக்கு வா, பனையூருக்கு வா, நுணையூருக்கு வாலாம் பேச முடியாது. கவர்னரை போய் இதில் தான் பார்த்தாகணும், சட்டமன்றத்துக்கு தான் போயாகணும், மக்கள் போராட்டம் நடத்தினா அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். ஏதோ அன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கு, ஒரு 4 தூய்மை பிள்ளையாரும் வீட்டுல கூட்டுச்சு, அதெல்லாம் எல்லா போராட்டத்துக்கும் நடக்காது. எல்லாமே செய்யணும் 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 செய்யணும். அப்ப தெரியும் உங்க ஆள் யாரு என்னன்னு. அதனால இப்ப நான் காத்திருக்கோம். சொல்லுவார்ல ரஞ்சித், ரஞ்சித், இந்த செவரின்னா எத்தனை பேரை காவு வாங்க போதும்ட்டு. ஏற்கனவே நான் கட்சி நடத்துறதுக்கு 52 பேரை காவு வாங்கிடுச்சு. இப்ப முதலமைச்சர் ஆனோட எத்தனை பேரை காவு வாங்குதோ. அதாவது 70 ஆண்டு கால தமிழக அரசியல்ல பொதுமக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தாத ஒரே கட்சி திமுக மட்டும்தான். கலைஞரும் ஸ்டாலின் அவர்கள் தான். பொதுமக்கள் மேலேயோ போராட்டங்கள்லயோ துப்பாக்கி சூடு நடத்தாத கட்சி வந்து தலைவர் கலைஞர் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். காமராஜர்லேருந்தே துப்பாக்கி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி எல்லாருமே துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. எல்லை இல்லாத கருணையும் அன்பும் கொண்டவங்க கலைஞரும் ஸ்டாலின் அவர்களும். பேரன்பு கொண்டவங்க. அவங்கள விட்டுட்டு 42 பேர் செத்துப்பா துடிக்க விட்டுட்டு அப்படியே ஓடி போனவனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதுக்கான பலனை அனுபவிப்பீங்க. பார்த்துருப்போம். ஆளட்டும், விஜய் ஆளட்டும், நாம் அதை பார்த்து ரசிப்போம். ரசிக்கட்டும், ஜனங்கள் ரசிக்கட்டும். தாவிகாரன் கதறுவதை நாம் மிகுந்த ஆர்வலோடு காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி நண்பர்களே. இந்த காணொலியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.